strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பங்களாதேஷ் டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் 3 மேட்ச் ODI சீரிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷை 3-0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான இது ODI சீரிஸ் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். உங்களுக்கே தெரியும், அந்த ODI சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப குரூஷலா அமையும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல. லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா 2023 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் வெஸ்ட் இண்டீஸ்னால விளையாட முடியல, ஏன்னா அவங்க குவாலிஃபை ஆகல. அந்த ரீசனுக்காகவே இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 2020 விட்டுருங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டுருங்க, பட் ஆனா 50 ஓவர்ஸ்ல நிஜமாவே நல்ல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஷை ஹோப்னு கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த சீரிஸ்க்கு முன்னாடி தான் இங்கிலாண்டோட ஒரு ODI சீரிஸ் வின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால போய் ஒரு ஒன் டேவும் வின் பண்ணாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ODI செட்டப் பார்க்கும்போது நிறைய டேலண்ட் தெரியுது, அட் சேம் டைம் நிறைய ஒரு ஃபைட்டும் தெரியுது. புரியுதா உங்களுக்கு? பேட்டிங் வைஸா இருக்கட்டும், போலிங் வைஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஒரு சரக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை கரெக்டா அமையணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு வேர்ல்டு ஈவெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா அமையணும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட ODI செட்டப் நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்குன்றது கிளியர் கட்டா தெரியுது இந்த மாதிரி ஒரு விக்டரிஸை பார்க்கும்போது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அவங்களோட கேப்டன் ஷை ஹோப் அந்த ஒரு காம்னஸ் வச்சிருக்காரு அந்த ஒரு பர்டிகுலர் டீம் மேல. சோ அது ரொம்ப குரூஷலா இருக்கு. ஏன்னா ஒரு கேப்டன் பாத்தீங்கன்னா காமா இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் ஷை ஹோப்போட டிசிஷன் மேக்கிங், போலிங் சேஞ்சஸா இருக்கட்டும், எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா அது இந்த ODI சீரிஸ்ல. சோ பங்களாதேஷ் வில் பி டிசப்பாயிண்டட் பிகாஸ் டெஸ்ட் சீரிஸ்ல செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவங்க கம்பேக் ஆகி வின் பண்ணாங்க. சோ தே வில் பி சோ ஹாப்பி அந்த ஒரு விஷயத்துல. ஜமைக்கால வின் பண்ணாங்க. பட் ODI சீரிஸ்னாலே பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 11 ODIs எடுத்துக்கிட்டீங்கன்னா பிட்வீன் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் பங்களாதேஷ் தான் வின் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒன் டேவும் வின் பண்ணி சீரிஸையும் பாத்தீங்கன்னா 3-0 வின் பண்ணிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கு. பங்களாதேஷ் கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஒரு மேட்சாவது வின் பண்ணணும்னு அட்லீஸ்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் டெஃபினெட்லி தே வில் பி டிசப்பாயிண்டட். தௌஹித் ரிடாயை பாத்தீங்கன்னா பயங்கரமா மிஸ் பண்ணாங்க. அவர் இன்ஜுரினால இந்த சீரிஸ் விளையாடல. மிடில் ஆர்டர்ல அவர் ஒண்ணுமே கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருப்பாரோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் திருப்பியும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலா பங்களாதேஷ் பேட்டிங் கூட பரவாயில்ல. அன்பார்ச்சுனேட்லி பங்களாதேஷோட போலிங் அண்ட் அவங்களோட ஃபீல்டிங் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் இந்த ஒரு சீரீஸை தோக்கிறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அண்ட் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட்ச்ல ஒரு பிளேயரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பேட்டிங்ல எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் 3 ODIயும் பாத்தீங்கன்னா எங்க நடந்ததுன்னா சென்ட் கிட்ஸ் ஸ்டேடியம்ல. சென்ட் கிட்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாட் ட்ராக். வெஸ்ட் இண்டீஸ்ல நீங்க பிளாட் ட்ராக்ஸ் பாக்குறது ரொம்ப ரேர் இன் ரீசென்ட் 10 years. பிளாட் ட்ராக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சென்ட் கிட்ஸ் நல்லா இருக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா கிரெனடா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரினிடாட் அது ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும். மத்த முக்காவாசி கிரவுண்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா 2 பேஸ்டா தான் இருக்கும். எதர் ஓவரா அந்த பவுன்ஸ் இருக்கும், ஃபாஸ்ட் பவுலர் ஸ்கெயில் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை என்றால் 2 பேஸ்டா இருக்கும், பால் ஸ்டாப் ஆகி வர மாதிரி. பட் இந்த சென்ட் கிட்ஸ் விக்கெட் நல்ல பிளாட்டான விக்கெட். அதனாலதான் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க தவிர போலர்ஸ் எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க. சோ கையை விட்டு தான் எண்ணி ஒரு 1 or 2 போலர்ஸ் நம்ம சொல்லலாம், ஓகே இந்த சீரிஸ்ல அவங்க பெட்டரா பண்ணிருக்காங்கன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜேடன் சீல்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு மேட்ச்லயே ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு, 2 மேட்ச் தான் ஆனாரு. பட் ஆனா அவர் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாரு நான் சொல்லுவேன். அபார்ட் ஃப்ரம் தட் சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. பட் பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ 1 by 1 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ODI எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க பங்களாதேஷ். 294 runs போஸ்ட் பண்ணாங்க. நல்ல ஸ்கோர் தான் ஒரு 50 ஓவர்ஸ்ல, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சூப்பர் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் டன்சிட் ஹசன் அண்ட் நம்பர் 4ல மெஹதி ஹசனும் ஒரு 50 போட்டாரு, டன்சிட் ஹசன் ஒரு 50 போட்டாரு, முகமதுல்லாவும் ஒரு சூப்பர் 50. நல்ல ஒரு கேமியோ ஃப்ரம் ஜாக்கர் அலி 48. அதனாலதான் 294 அவங்களால அடிக்க முடிஞ்சது. அண்ட் இந்த ஒரு டார்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வித்தின் 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்க. சூப்பர் 100 ஃப்ரம் ஷெர்ஃபன் ரத்தர்ஃபோர்டை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு செம ஃபைண்ட் நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ODI சீரிஸ்லாம் பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணும்போது அவரை பத்தி நிறைய பெருமையா பேசியிருப்பேன். ரெகுலரா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ அவர் பாத்தீங்கன்னா அவரோட கேம் அடுத்தடுத்த லெவல் எடுத்துட்டு போறாருன்னு தான் சொல்ல முடியும். ஷை ஹோப் ஒரு ஃபேண்டாஸ்டிக் 86 அடிச்சாரு. சோ இதெல்லாம் மேஜர் ரீசன் அவங்க 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல இந்த ஒரு பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ODI வின் பண்ணது காரணம். அண்ட் செகண்ட் ODIல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்துறாங்க, உஷாராயிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு சென்ட் கிட்ஸ் விக்கெட் பாத்தீங்கன்னா நல்ல பிளாட் ட்ராக்கா இருக்கு, எந்த ஒரு டார்கெட்டா இருந்தாலும் சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் வெஸ்ட் இண்டீஸ் போலிங் சூப்பரா இருந்தது. 227 தான் பங்களாதேஷ்னால செகண்ட் ODIல அடிக்க முடிஞ்சது. ரிமைனிங் 4 ஓவர்ஸ் இருக்குன்னா பாத்துக்கோங்க, அதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஜேடன் சீல்ஸ் ஒரு சூப்பர் ஸ்பெல் போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் அந்த 227ல பாத்தீங்கன்னா டன்சிட் ஹசன் ஒன்ஸ் அகைன் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு 46. பட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. முகமதுல்லா ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 60 odd runs அடிச்சாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்களால 227 அடிக்க முடிஞ்சது. இன்னொரு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்சீப் ஷக்கீப் அவர் குரூஷலா ஒரு 45 runs அவரும் முகமதுல்லாவும் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த டைம்ல இருந்ததுனாலதான் அவங்களால 227 அடிக்க முடிஞ்சது. அண்ட் இந்த டார்கெட் பாத்தீங்கன்னா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஈஸியா அடிச்சு முடிச்சிட்டாங்க. பிரெண்டன் கிங் இந்த வாட்டி ஸ்டெப் இன் ஆகி அவரு ஒரு 80 odd runs அடிச்சாரு. அண்ட் லீவிஸா இருக்கட்டும், கேசி கார்டியா இருக்கட்டும் ஒரு 49, 46 ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அண்ட் சீரிஸையும் வின் பண்ணிட்டாங்க. சோ லாஸ்ட் ODIல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஆப்வியஸ்லி வாஸ் பிளேயிங் ஃபார் பிரைட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் வெஸ்ட் இண்டீஸ் ரொம்பவே கிளியரா இருந்தாங்க. 2 டெபியூட்டன்ட்க்கு சான்ஸ் கொடுப்போம்,
ஓகேங்களா. 2 டெபியூட்டன்ட்க்கு சான்ஸ் கொடுப்போம். பட் அட் சேம் டைம் வி வாண்ட் டு வின் 3-0ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்டென்ட்லயே கிளியரா தெரிஞ்சுது. ஸோ ஒன்ஸ் அகைன் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. பட் திஸ் டைம் பங்களாதேஷ் பேட்டிங் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா ஆடி 321 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல சௌமியா சர்க்கார் ஒரு 70 ரன்ஸ் அடிச்சாரு. ஒன்ஸ் அகைன் மெஹதி ஹசன் ஒரு நல்ல நாக் 77 அண்ட் மெஹமுதுல்லா 3 மேட்ச்லயுமே 50ங்க. தாறுமாறு இன்னிங்ஸ். லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 150 ரன் பார்ட்னர்ஷிப் 6th விக்கெட்டுக்கு மஹமுதுல்லா அண்ட் ஜேக்கர் அலி. மஹமுதுல்லா ஒரு 84 ரன்ஸ், ஜேக்கர் அலி ஒரு 63 ரன்ஸ். நிஜமாவே இந்த 2 பிளேயரும் லோவர் ஆர்டர்ல ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பங்களாதேஷ்க்கு, நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அண்ட் எஸ்பெஷலி மஹமுதுல்லா T20 ரிட்டையர் ஆகிக்கலாம், பட் ODIல ஸ்டில் அவரோட அந்த வர்த்தை காமிக்கிறாரு. அண்ட் ஜேக்கர் அலி ஒரு சூப்பரான ஃபைண்டா இருக்கிறாருங்க பங்களாதேஷ்க்கு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 6 நம்பர் 7ல வந்து யூஸ்ஃபுல்லா 60-70 அடிக்கிறாரு, 18 அடிக்கிறாரு, ODIலயும் அடிக்கிறாரு. ஸோ சீம்ஸ் டு பி அந்த ஒரு ஸ்வாஷ் பக்லிங் பேட்ஸ்மேனா தெரியுறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு கீ பிளேயரா தெரியுறாரு ஆக்சுவலா இன் ஃபியூச்சர் ஆல்சோ. டவுரிட் ரிடாயும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்குவாட்ல. ஸோ அவங்களோட பேட்டிங் இன்னுமே கொஞ்சம் மிடில் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி தோணுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ 321 அவங்க அடிச்சோடனே நம்ம என்ன நினைச்சோம்னா ஓகே பங்களாதேஷ் ஒரு வழியா ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அந்த மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸும் ஸ்டார்ட் சரியில்லை. 2 ஏர்லி விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க, ஓப்பனர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா கேசி கார்த்தி மட்டும் 90 ரன்ஸ் நின்று சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. ஷெய்ஹோப்பும் அவுட் ஆயிட்டார். ஸோ 3-4 விக்கெட்ஸ் குவிக்கா போயிடுச்சு. அப்பதான் டெபியூட் அமீர் ஜாங்கோவும் சரி கேசி கார்ட்டியும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. பட் அமீர் ஜாங்கோ டெபியூ மேட்ச்லயே ஒரு ஃபேன்டாஸ்டிக் மேட்ச் வினிங் 100ங்க. லெஃப்ட் ஹேண்டர் சூப்பரா ஸ்டைலிஷா விளையாடாரு. எஸ்பெஷலி அவரோட அந்த எக்ஸ்ட்ரா கவர் ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 27 இயர்ஸ் நல்லா கிளியரா தெரியுது. டொமஸ்டிக் கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காரு. அந்த ஒரு வேல்யூ வந்து அவரோட இன்னிங்ஸ்ல எனக்கு கிளியரா தெரிஞ்சுது. அண்ட் அவரோட நல்ல ஒரு சப்போர்ட் கீழே குடகேஷ் மோடி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரா உருவாக்கிட்டாரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ அதனால அவரோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ அவர் வந்து மோட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போலிங்லயும் கலக்கிறாருங்க. இந்த பர்டிகுலர் சீரீஸ் வேணா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கலாம். பட் அட் த சேம் டைம் அவரோட பேட்டிங்ல நிறைய சூப்பரான சில நாக்லாம் விளையாடி இருக்காரு, ஒரு அக்ரெசிவான நாக்லாம் விளையாடி இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ODI சீரீஸை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்க. they deserve to win this series 3-0 நான் கண்டிப்பா சொல்லுவேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.